உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல கேரளா ஸ்டோரி 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து ZEE5ல தமிழ்ல டப் பண்ணி OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன, இதனுடைய ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். मम्मी पापा को बिना बताए हम कर ही कह रहे हैं शादी। अगर तुम्हें नहीं करनी शादी तो रुक जाते हैं। पर माँ फैजान ऐसा नहीं। Let's start by living in. मैं कन्वर्ट नहीं होंगी। த கேரளா ஸ்டோரி 2 இந்த படத்துல ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே மொட்டை அடிச்சு ஒரு பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு யாருக்கும் தெரியாம மாடியில இருந்து கீழே குதிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணுடைய உடல் அவங்க கையெல்லாம் மட்டும் வெட்டப்பட்டு அவங்க உடல்லாம் ஒரு சேத்துக்குள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ஒரு என்கேஜா தான் கொண்டு போறாங்க. இந்த பொண்ணுங்க யாரு அப்படின்ற ஸ்டோரிக்குள்ளதான் போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவாயிருச்சு. இந்த 3 பொண்ணுங்களுமே ஒரு வெவ்வேறு விதமான ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க லட்சியத்தை பயன்படுத்தி 3 இளைஞர்கள் என்னன்னா இவங்க எப்படி அவங்கள காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமேட்டு இந்த 3 பொண்ணுங்களுடைய நிலைமை என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்ற படம் தான் தி கேரளா ஸ்டோரி 2. क्योंकि अभी नहीं तो कभी नहीं। ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தி கேரளா ஸ்டோரி 2 இந்த படத்தினுடைய டைரக்டர் கமக்கையா நாராயண் சிங். இவர் ரொம்ப அழகாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேரக்டரை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க பெர்ஃபார்மன்ஸையுமே கரெக்டாக வாங்கியிருக்காரு. ஏன் நான் சொல்றேன்னா தி கேரளா ஸ்டோரி 1 இருக்குல்ல, அது டைரக்ட் பண்ணவர் இவர் இல்லை, வேற ஒருத்தர். இன்னொரு விஷயம் என்னன்னா இதனுடைய ப்ரொடியூசர் விபுல் அமுத்தையா ஷா. இவர் ஃபர்ஸ்ட் கேரளா ஸ்டோரி 1 இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தையுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் நான் இதை சொல்றேன்னா இந்த படத்தை நம்ம ஒரு படமா தான் பார்க்கணும். ரொம்ப சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்துடக்கூடாது. நம்ம ஒரு திரைப்பட ரசிகர் திரைப்படத்தை திரைப்படமா தான் பார்க்கணும். எப்படி நம்ம அனகோண்டா இந்த மாதிரியான அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம்ல, அதே மாதிரி ஜுராசிக் வேர்ல்டுல நம்ம எப்படி ஒரு கற்பனையான ஒரு ஃபேண்டசி மாதிரி இது விபுல் அமுத்தையா ஷாவுடைய ஒரு வேர்ல்டு, அவரா ஒரு கற்பனையில நினைச்சிருக்கிற ஒரு வேர்ல்டு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். வேற இவர் என்ன சொல்லியிருந்தாலுமே இவர் டெக்னிக்கலா எப்படி இருக்கு, மேக்கிங்கா எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா இவங்க என்னதான் சொன்னாலுமே நம்ம சமுதாயத்துல இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, இந்தியன்ஸ் அப்படின்ற ஒற்றுமை, அதை யாராலையுமே அழிக்கவே முடியாது. நீங்க என்னதான் நீங்க படம் போட்டு காமிச்சு இவங்க இப்படிலாம் பண்றாங்க, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலுமே இங்க குறிப்பா தமிழ்நாட்டுல யாரையுமே யாரும் பிரிக்க முடியாது. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத நம்ம கான்செப்ட். ஸோ நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க. ஸோ 3 பொண்ணுங்களுக்குமே 3 விதமான தனித்தனி கதைகள். ஸோ ஒவ்வொரு ட்ராக்குமே தனித்தனியான 3 ட்ராக் இருக்கும். ஸோ அதை கரெக்டா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அவ்வளோ சூப்பராகவே அமைச்சிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா சுரேஷ்கர் நாயக்கர் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ப்ராட் மைண்டு, மத நம்பிக்கையே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு சலீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்களுக்குள்ள செகண்ட் மேரேஜ் தான். ஸோ லிவிங் டுகெதர்ல நம்ம வாழலாம் அப்படின்ட்டு போறாங்க. அவங்க போகும்போது ஆக்சுவலா அங்க பாத்தீங்கன்னா அந்த சலீம்ன்ற கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்டப் ஆகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணதான் ஓ இவன் இவ்வளவு மோசம் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். மற்ற இந்த 2 ஸ்டோரி ட்ராக் இருக்குல்ல, அதை விட இந்த ஸ்டோரி ட்ராக் சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. இதுல என்னன்னா நான் அந்த சொல்லியிருந்தேன் சுரேஷ்கர் நாயக் அப்படின்னு அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு சூப்பரான டைலாக் சொல்லுவாங்க. என்னன்னா அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம், ஒரு ஃபிலிம் ஸ்டார்ஸ்ல நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க.
கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இவங்கள நல்லவங்க, இவங்கள மாதிரி நீயும் நல்லவனா இருப்பன்னு நம்பிதானடா உங்ககிட்ட பழங்கினே அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து எல்லா முஸ்லீம்ஸையும் சொல்லலை, சில குறிப்பிட்ட முஸ்லீம்ஸ் தான் நாங்கள் சொல்றோம் அப்படின்றத சூப்பராகவே இந்த ஒரு சீன்ல கன்வே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த 3 பொண்ணுங்களுமே மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. ஸோ வந்து இதுல இருந்து எப்படி இவங்க தப்பிக்க போறாங்க, எப்பா எப்படியாவது தப்பிச்சிருங்கம்மா இவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். काम है हिंदू लड़कियों को अपना बनाना। हमारे यहाँ ये सब नाच गाना ना हराम है। ये तो धोखा है। बढ़ाऊं मैं थारी रील। இந்த கேரளா ஸ்டோரி 2 இருக்குல்ல, இதனுடைய கண்டென்ட் வந்து தி கேரளா ஸ்டோரி ஃபர்ஸ்டோட கண்டென்ட் தான், அதே கண்டென்ட் தான். அதே மாதிரி காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான், அதே கண்டென்ட் தான். ஸோ வந்து அது நமக்கு சளிப்பூட்டுற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, எப்படியாவது இந்த பொண்ணுங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படிங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரபிளா இருக்கு அப்படி நம்ம எப்படியா தப்பிச்சு போயிருங்கன்னு நினைக்கிறோம்ல, அந்த டைம்ல நம்ம யோசிச்சோம்னா அவங்க தப்பிச்சு போறதுக்கான நிறைய வழிகள்லாம் இருக்கு. இருந்தாலுமே தப்பிச்சு போக மாட்டேங்கிறாங்க. கையில போன் இருக்கு. ஸோ வந்து அவங்க நினைச்சாங்கன்னா யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம், ஆனா இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க அவங்க நடக்கிற கஷ்டத்தை வந்து சகிச்சுக்கிட்டே வாழ்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து 3 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு தூக்குல தொங்குறா, ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே குதிக்கிறா, ஒரு பொண்ணுடைய பிணம் வந்து சேத்துல இருந்து எடுக்கப்படுது, இதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கிளைமேக்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இந்த பொண்ணுங்களுக்கு இந்த 3 பொண்ணுங்க ஃபர்ஸ்டே காமிச்சிட்டாங்க, ஓப்பனிங்லேயே காமிச்சிட்டாங்க. அந்த 3 பொண்ணுங்களோட ஸ்டோரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பொண்ணுக்குமே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சனால படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். लेकिन बीफ नहीं खाऊंगी। நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த படத்தை படமா பாருங்க. எதையுமே வந்து நம்ம பார்க்க பார்வையில தான் இருக்கு. ஸோ அந்த அந்த மாதிரியே நம்ம பார்த்தோம்னா இது வந்து என்னடா என் மதத்தை வந்து இவ்வளவு தாக்கி எடுத்திருக்காங்க, என்னடா எங்க மதத்துக்காரங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களா அப்படிலாம் பார்க்காம இது ஒரு படமா பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்கிங்கும் சரி, இதோட டெக்னிக்கலாகவும் சரி, இதோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி சூப்பராகவே அமைஞ்சிருந்தாங்க. ஸோ வந்து நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. கரெக்டாக நம்ம பொழுது போனோம்னா ஒரு 2 மணி நேரம் 11 நிமிஷம் ஓடுது. ஸோ வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன அவேர்னஸோட பாருங்க. ஓகே. और पूरे भारत में शरिया लागू होगा। ये ब्याह इलीगल है, पॉक्सो केस है ये, 16 साल रही है वो। मुबारक हो जो रिश्ते की बुनियादी धोखो हो गए, वो रिश्ते के लाने जिंदगी ना लुटा दे हम। माँ फैजान ऐसा नहीं। बेबी तुमने हमसे प्यार करो कि नहीं करो? नई जिंदगी मिल रही है तुझे, जीना सीख ले। पूरे भारत में शरिया लागू होगा। ஸோ இது வரைக்கும் எங்கள் ரிவ்யூவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் ஃபுட் ரிவ்யூ வேற ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம், அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, அதையுமே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இனிமேலும் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய கமெண்ட்டை நான் எப்படி ரிவ்யூ பண்ணுறேன்றதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி உங்கள் கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ உங்கள் கமெண்ட் மூலமாக தான் எங்களை நாங்கள் திருத்திக்க முடியும். ஸோ உங்கள் கமெண்ட்காகவும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய்ஹிந்த்.